ஹாய், இன்னைக்கு நாம வெஜ் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாம். தண்ணி சூடானதும் நான் எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸை அதில் சேர்த்துக்கிறேன். நான் 250 கிராம் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ அதை ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா நாம் வேக வச்சிடலாம். பாருங்கள், ஃபுல்லாக ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் இல்லைனா 10 நிமிஷம் தான் ஆகும். அதை நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் வெந்துருச்சுன்னு. இப்போ இதெல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு இப்போ இதில் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு அதை நல்லா நம்ம பரட்டி விடும்போது நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா நமக்கு உதிரியாக வரும். அதுக்காக தான். இப்போ நம்ம நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் 4 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இப்போ இதில் நாம் காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸ் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக கேப்சிகம் எடுத்திருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக கேரட் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். இது வெஜ் நூடுல்ஸ்னால நீங்கள் வேறு ஏதாவது காய்கறிகள் சேர்க்குறதான்னு தான் சேர்த்துக்கலாம். பீன்ஸு, பட்டாணி, ஸ்வீட் கார்ன் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு காய்கறிகளை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க, ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நாம் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்ததாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். கரெக்டாக 3 ஸ்பூன்னு கணக்கு வச்சுக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் நாம் லைட்டாக வினிகர் சேர்த்துக்கலாம், அந்த புளிப்புக்காக. அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நாம் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருந்த நூடுல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நாம் ஃபைனலாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட நூடுல்ஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மதுரை பொண்ணு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.